உங்கள் வாழ்க்கையில் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடு வாங்க 3.25 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. அது எங்கே இங்கே பாருங்க, மளிகை கடை, பஸ்ஸு போகிற மெயின் ரோடு, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம இந்த வீட்டுக்கு ரீச் ஆகலாம். இந்த வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டரில் நம்ம ஹைவே ரீச் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு லொக்கேஷனில் சுற்றி இந்த மாதிரி நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. வீடு 3.25 சென்ட் இடத்துல பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. பெரிய ஹாலு, கிச்சன் கம் டைனிங், 2 மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பார்க்கிங் ஏரியாவோட 3 டாய்லெட்டோட இந்த வீட்டை ஸ்பேஸிஸாக அமைச்சிருக்காங்க. 3.25 சென்ட் முதல்ல சொன்ன மாதிரி 26.5க்கு 60 நீளங்கள் எடுத்து 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு 2 BHK வீட கட்டியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் டிசைன்ஸு, அப்புறம் ஸ்டென்சில் டிசைன்ஸு, ப்ளூ வித் டார்க் கலர் தீமில், ஆரஞ்சு கலர் தீமில் எல்லாம் கொடுத்து கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டோட வீட்டோட ஃப்ரண்ட் லுக் வந்து ஒரு மினிமலிஸ்டிக்கான லுக்கில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட் ஃபோல்டபுள் டைப்பில் அமைஞ்சிருக்கு. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா 14க்கு 20 நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா. 2 கார் தாராளமாக நிறுத்திக்கலாம். அது போக நிறைய டூவில் நிறுத்திக்கலாம். ஃபுல்லாமே கார் பார்க்கிங், ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயே நார்த் ஈஸ்ட்கான ஜலமொழியில் போர்வெல் வாட்டர் சம்பளாக வந்துடுதுங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் கலர்ஃபுல்லாக மாட்டி வச்சுருக்காங்க. வால் ஃபுல்லாமே இந்த மாதிரி மார்மரேட் டிசைன்ஸில் பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து மார்மரேட் டிசைன்ஸில் வெர்டிஃபை டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்குமே உபயோகப்படுத்தியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரும் கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது. தேக்கு மரத்தில் இருக்குங்க. சைடில் டிசைனர் கிளாஸு, உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வந்து 2 படிக்கட்டியை போகிற மாதிரி ஸ்டெப்ஸு, அதில் கிரனைட் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் ஒரு அட்டகாசமான லிவிங் ஹால் 16க்கு 20 நல்லாவே ஸ்பேஸிஸாக அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல சோஃபா போட்டோம்னா நல்ல ஒரு சின்ன மினி மஹால் மாதிரி இந்த லிவிங் ஹாலை பிளான் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்லேயே ஜிப்சம் போர்டில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கு, அக்ரிலிக் ஷீட் போர்டெலாம் வச்சு வந்து ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் வந்து கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டோட இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதுபோக வென்டிலேஷனுக்கு ஹாலில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விண்டோ, இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ, இங்கே ஒரு உட்டன் விண்டோ, இந்த மாதிரி டிவி பக்கத்துலேயே ஒரு உட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டிவி யூனிட் இருக்குது. வடக்கு பார்த்த மாதிரி பக்கத்துலேயே வந்து பூஜா கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. மார்மரேட் டிசைன்ஸ், ப்ரௌன் கலர் தீம், அப்புறம் ஐவரி கலர் தீம்லாம் அந்த டிவி யூனிட் வந்து இன்டீரியர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டோட கிச்சன் கம் டைனிங், ஹால், கிச்சன், பெட்ரூம் எல்லாத்துக்குமே 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் தான். இந்த வீட்டு ஃபுல்லாமே இந்த மாதிரி கிளாஸி ஃபினிஷிங்கில் லே பண்ணியிருக்காங்க. கிச்சன் பொறுத்த வரைக்கும் 10க்கு 14 அளவில் நல்லா லென்த்தான கிச்சன் கம் டைனிங்காக இருக்குது. ஃபஸ்ட் என்ட்ரு ஆனோடனே டைனிங் ஏரியா தான். கார்னரில் வந்து ஹேண்ட் வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் ஆரம்பித்து கிச்சன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வால் ஃபுல்லாமே ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் அந்த ஃபுல்லாக சீலிங் வரைக்கும் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து யூ ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் நம்ம டிவி யூனிட்டில் பார்த்த மாதிரி அதே சேம் இன்டீரியர் டிசைன்ஸோட நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. சிங்க் வந்து எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. போர் வாட்டருக்கு, குட் வாட்டருக்குன்னு 2 டேப் இருக்குது. ஆரோ மாட்டிக்கிற மாதிரி பொசிஷன்ஸ் இருக்குது. கிச்சனோட வென்டிலேஷனுக்காக இங்கே விண்டோஸ் இருக்குங்க. அது போக போர்ட்டிகோலேருந்து யார் வராங்கன்னு இங்கே ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இது உட்டன் விண்டோ தான். லேப்டாப் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. ஸ்பைசஸ்லாம் எடுத்துகிட்டு வைக்க ஈஸியாக எடுக்கிற மாதிரி வால் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால்லேருந்து போகிற மாதிரி பேரலாக போகிற மாதிரி 2 டோர் கொடுத்துருக்காங்க. டோருமே பாருங்கள் கோல்டன் தீமில் ஒரு யூனிக்கான பேட்டர்னில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து ஃபீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் கன்னி மூலையில் இருக்குது. சவுத் வெஸ்ட்டுக்கான இல்லை, 10க்கு 16 தான் இதோட அளவு. வெளிச்சத்துக்காக 2 உட்டன் விண்டோஸு, லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டு, வால் ஷெல்ஃபு இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது வந்து அட்டாச்டு பாத்ரூம்ங்க, அதுக்கான டோர் தான் இது. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 6க்கு 4 அளவில் இருக்குது. வெஸ்டர்ன் க்ளாசட் டைப்பில் மாட்டி வச்சுருக்காங்க. ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக இருக்குது. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குங்க. அடுத்து நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்தலாம். செகண்ட் பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் தான். சேம் அதே டோர் கான்செப்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமும் 10க்கு 16 அளவில் தான் இருக்குது. இங்கேயும் ஒரு உட்டன் விண்டோ, லேப்டாப் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் இருக்குது, வால் ஷெல்ஃப் இதெல்லாமே இருக்குங்க. இதுக்கான அட்டாச்ட் பாத்ரூம் ரொம்ப பெருசு. 10க்கு 4.5 அளவில் நல்லா லென்த்தாக இருக்குது பாருங்கள். அட்டாச்ட் பாத்ரூம் டார்க் வித் லைட் கலர் பேட்டர்னில் வால் ஃபுல்லாமே வால் டைல்ஸு, ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸு, வெஸ்டர்ன் க்ளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின், ஷவர் யூனிட்டு, இந்த மாதிரி எல்லா ஃபிட்டிங்ஸும் இந்த வீட்டில் எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க அட்டாச்ட் பாத்ரூமில். இது போக ஒரு அவுட்ரு பாத்ரூம் இந்த வீட்டுக்கு இருக்குது. போர்ட்டிகோவில் நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆக போகிறோம் இல்லைங்க, அந்த ஸ்டார்கேஸ் கீழே இந்த வீட்டோட அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் நம்ம யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குங்க பாருங்கள். இந்த 3.25 சென்ட் இடத்துக்கு எடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. போர் மோட்டருக்கான சுவிட்சு, வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரியான பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இப்போ நம்ம வீட்டோட அவுட்ரு பாத்ரூம் பார்த்துடலாம். போர்ட்டிகோவில் நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோடனே லெஃப்ட் சைடில் ஸ்டெப் இருக்கும். அதுக்கு கீழே வந்து வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம் வந்து இங்கே வந்து 6க்கு 4 அளவில் கொடுத்துருக்காங்க. இது இந்தியன் கிளாசட் டைப்பில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ள ஜாமான் இருக்கிறதுனால இப்போ இது தெரியல.
போர்ட்டிகோலேயே வீட்டோட டேரஸ் போகிற மாதிரி முன்னாடியே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸ் வந்து எம்எஸ் ஸ்டீலில் இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே வெதரிங் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. டெரஸ் முதற்கொண்டு நம்ம டெரஸ் வந்துட்டோம்னா இங்கே வந்து துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸு, ஒரு மெட்டல் ஸ்டாண்ட் அமைச்சு கொடுத்து 1000 லிட்டர்ஸில் சின்டெக்ஸ்லாம் மாட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய ரோடு காரமடை சவிதா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்லேயே வந்துடலாம். சுற்றி பாருங்கள், நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. வீடுகள்லாம் நிறைஞ்சிருச்சு. மெடிக்கல் ஷாப்பு, கிராசரி ஷாப்பு எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. இந்த வீடு வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 60 lakh பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டீமோட நம்பருக்கோ கால் பண்ணுங்கள்.